நீங்கள் ரெகுலராக கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அட்லீஸ்ட் மினிமம் 1 month யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆக்டிவ்ஸை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் உங்கள் ஆக்டிவ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுலேருந்து எப்படி பில்ட் பண்ண போகிறோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். எடுத்த உடனே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஓகே நானும் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ யூஸ் பண்ணுறேன், நானும் ரெட்டினால் யூஸ் பண்ணுறேன், நானும் விட்டமின் சி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்து அதில் ஸ்கின் இரிட்டேட் ஆகி அதை பார்த்து நீங்கள் பயந்து ஐயோ ஸ்கின் கேரே வேணாண்டா அப்படின்ட்டு விட்டு ஓடுறதுக்கு பதிலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணால் அதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும், இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் வரும் அது நார்மலாக அப்நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயமும் இருக்காது. இந்த ஆக்டிவ்ஸில் 2 விதமான ஆக்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்ஃபோலியேட்டிங், இன்னொன்று நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங். எக்ஸ்ஃபோலியேட்டிங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஸ்கின் உரியறதோ, உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்குறதோ, உங்கள் செல்ஸை இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பாக கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ்ஸ். அஃப்கோர்ஸ் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ் ரொம்ப பிக்மெண்டட் இருக்கிற ஸ்கின்னுக்கு எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனால் எடுத்த உடனே எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின் ரியாக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ். ஸோ எதெல்லாம் இந்த நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ்? நியாசினமைட், ஹைலரானிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்புட்டின், ட்ரெனக்சமிக் ஆசிட், இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ். இதெல்லாம் உங்கள் ஸ்கின் செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணும், செல்லுலர் டேமேஜை கம்மி பண்ணும், யூவி ரேஸ்லேருந்து வரக்கூடிய டேமேஜ், ப்ளூ ரேஸ்லேருந்து வரக்கூடிய டேமேஜை கம்மி பண்ணும், உங்கள் செல்ஸோட ஹைட்ரேஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்கள் பேசிக் ஸ்கின் குவாலிட்டியே ஒரு ஸ்டெப் ஹையராக எடுத்துகிட்டு போகும். இதை வச்சு ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட்டிவ் ஆக்டிவ்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஓவர் ரியாக்ஷன் வராது, உங்கள் ஸ்கின் ஓவர் சென்சிட்டைஸ் ஆகாமல் இருக்கும். இந்த நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸை எப்படி நம்ம ஸ்கின் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிங்கிள் ஆக்டிவோட ஆரம்பிங்க. டுகெதராக 2-3 விஷயத்தை வந்துட்டு ஆரம்பிக்காதீங்க. இல்லைனா யூ கேன் சூஸ் 1 சீரம் வித் அ காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவ்ஸ் வித் மினிமல் பர்சன்டேஜ். எடுத்த உடனே ஹையர் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேத் ரேடியன்ட் டியோ சீரம் இருக்குது, கேத் பிரைட்னிங் பூஸ்ட் சீரம் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நியாசினமைடும் இருக்குது, ஆல்ஃபா ஆர்புட்டினும் இருக்குது. ஆனால் ரேடியன்ட் டியோ சீரமில் நியாசினமைட் 2% தான் இருக்குது, பிரைட்னிங் பூஸ்டில் 5% இருக்குது. நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கின் கேர்க்குள்ளேயே வரீங்கன்னா எடுத்த உடனே 5% போகாமல் 2%ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ட்வைஸ் அ டேங்கிறதுக்கு பதிலாக ஒன்ஸ் அ டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இரிட்டேஷன் இல்லை, ட்ரைனஸ் இல்லை, ரியாக்ஷன் இல்லை, உங்கள் ஸ்கின் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னும் போது மார்னிங் நைட் அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை ஒரு 3 monthsக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த இரிட்டேஷனுமே இல்லை, ட்ரைனஸுமே இல்லைன்னும் போது 5%க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். 5% இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அ டே ஆரம்பிங்க, முடிஞ்ச அளவுக்கு நைட்டே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் 1 month வரைக்கும் உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லை, ட்ரைனஸ் இல்லை, பர்ஜ் ஆகலை அப்படின்னா தென் யூஸ் இட் ட்வைஸ் அ டே. ஸோ இந்த நான் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஸ்கின்ல எந்த ரியாக்ஷனுமே வராதா? இல்லைங்க, வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைல்டாக பொறியா நீங்கள் வந்து அலர்ஜின்னு நினைப்பீங்க, ஆனால் அது அலர்ஜியாக இருக்க வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது பர்ஜிங்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். இதுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டால் மோஸ்ட்லி எதுவும் பண்ண வேண்டாம். அதில் உங்களுக்கு இரிட்டேஷன் இல்லை, அதில் உங்களுக்கு இச்சிங் இல்லை, அதனால உங்களுக்கு எந்த ட்ரபிளும் இல்லைன்னா ஜஸ்ட் கீப் கண்டினியூயிங் யுவர் ஆக்டிவ். அது தானாக ஒரு 2 weeksக்குள்ளே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு இரிட்டேஷனோ இல்லை ரொம்ப ட்ரைனஸோ இல்லை தோல் ரொம்ப உறிஞ்சி வருது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு யுவர் டாக்டர் இமீடியட்லி. இன்னொரு ரியாக்ஷன் நீங்கள் ஜென்ரலாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பிக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கோ, நம்ம இன்னும் கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருக்கோமோ அப்படிங்கிறது. இது ஏன் ஆகுதுன்னா, நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே உங்கள் செல் சைக்கிளை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் செல் சைக்கிள் நார்மலாக ஸ்லோவாக ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரீபூஸ்ட் பண்ணி விடுறோம் சீக்கிரமாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி ஆகும்போது உங்கள் மெலனின் கீழே இருக்குது அப்படின்னா அது சர்ஃபேஸ்க்கு ரேஸ் ஆகும். அது ரேஸ் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேன் ஆகிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டட் ஆகிட்டோமோ அப்படிங்கிறது தோணும். பட் யூஸ்வலாக நீங்கள் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு அது சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம்.
இது இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு ஸ்கின் இரிட்டேட் ஆகுது, ரொம்ப ட்ரை ஆகுது, ரொம்ப பீல் ஆகுது, ரொம்ப எரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை இமீடியட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ யார் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இருக்குது, கொஞ்சம் டேன் ஆகிருக்கீங்க, மினிமல் பிக்மெண்டேஷன் அங்கங்கே இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் ஆல்ஃபா ஆர்பிட்டின் நியாசினமைட் காம்பினேஷன் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, மினிமலாக பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா ஹைலூரானிக் ஆசிட் வித் ஆல்ஃபா ஆர்பிட்டின் ஆர் ஹைலூரானிக் ஆசிட் வித் நியாசினமைட் காம்பினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன ஆக்டிவாக இருந்தாலும் அதில் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கணும், இல்லை செரமைட்ஸ் ஆர் பெப்டைட்ஸ் இருக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். இதே வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா தென் நியாசினமைட், ஆல்ஃபா ஆர்பிட்டின், ஜிங்க் பிசிஏ இந்த 3 இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு செட் ஆகும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்னும் போது நியாசினமைட் இஸ் a வெரி குட் இன்க்ரீடியன்ட், பட் மோஸ்ட்டாக உங்களுக்கு தான் பர்ஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ் இட் லிட்டில் கேர்ஃபுல்லி. எடுத்த உடனே டெய்லி போடாமல் ஆல்டர்னேட் டேஸ், இல்லை ஆக்னி ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் நியாசினமைட். இதே உங்களுக்கு கொஞ்சம் பிக்மெண்டட் ஸ்கின்னாகவும் இருக்குது அப்படின்னா வித் ஆல்ஃபா ஆர்பிட்டின் காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஹெவிலி பிக்மெண்டட் ஸ்கின், மெலாஸ்மா டைப் ஆஃப் ஸ்கின், அதாவது மங்குன்னு சொல்லுவாங்களே, இல்லை ஃப்ரெக்கிள்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அண்ட் ஒரு காம்பினேஷன் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஹைலூரானிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பிட்டின், நியாசினமைட் இது 3மே உங்களுக்கு ஒர்க் ஆகும். மெலாஸ்மா இருக்கிறவங்களுக்கு ட்ரெனக்சமிக் ஆசிடுமே ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்? ஒரு 3 months கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸும் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ரிசல்ட், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ரிசல்ட் வந்து சப்ஜெக்டிவாக வேரி ஆகுங்க. ஏன் ரிசல்ட் வேறு, உங்கள் ரிசல்ட் வேறு. ஸோ உங்களால் உங்கள் ரிசல்ட் அப்ரிஷியேட் பண்ண முடியுது, ஒர்க் ஆகுது அப்படின்னா எஸ் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. இல்லைங்க எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக தெரியல, இன்னும் என் ஸ்கின் டல்லாக தான் இருக்குது அப்படின்னா தென் இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேரை அப்கிரேட் பண்ணணும். ஸோ இது ஒன்று நீங்களாக அப்கிரேட் பண்ணுறது, இன்னொன்று உங்களோட ஹெல்ப் எடுத்து அப்கிரேட் பண்ணுறது விச் இஸ் ரீச்சிங் அவுட் டு யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியல, அப்போ இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறத விட டேக் வைஸ் டிசிஷன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க, யாரெல்லாம் இந்த ஆக்டிவ்ஸ் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸ் இல்லாமல் யூஸே பண்ணக்கூடாதுங்கிறது. உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை, எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ், எது போட்டாலும் ஸ்கின் ரெட் ஆகும், எது போட்டாலும் ஸ்கின் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும், பர்ஜ் ஆகும், பயங்கரமாக ஆக்னி இருக்குது. நீங்கள் எல்லாமே தயவு செஞ்சு தேவையில்லாமல் ஒரு ஸ்கின் கேரில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி டயர்டாகி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகாமல் எடுத்த உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க. ஸோ தட் உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், எது பண்ணால் இன்னும் ரியாக்ஷன் ஆகாமல் ரிசல்ட் கிடைக்குங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த சீரம் எந்த ஸ்டெப்பில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்? மார்னிங் நைட் எப்போ இருந்தாலும் சீரம் கோஸ் ஆஃப்டர் யோர் ஃபேஸ் வாஷ். ஏன்னா சீரம்ங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் உங்கள் சீரம் போட்டிங்கன்னா உங்கள் சீரம் உள்ளே இறங்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் சீரம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்கள் சீரமை போட்டுருங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே சீரம் போட்டு உள்ளே அப்சார்ப் ஆகிட்டு உங்கள் சீரம் செட்டில் ஆனதுக்கப்புறமா விச் இஸ் அட்லீஸ்ட் கிவ் அ கேப் ஆஃப் 2 to 3 minutes அதுக்கப்புறம் உங்கள் மாய்ஸ்சரைசர் தென் யோர் சன்ஸ்க்ரீன். இதே நைட்டில் போடும்போது சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர். இன் பிட்வீன் த டே சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணும்போது உங்கள் சீரம் போடணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. வெறும் சன்ஸ்க்ரீனை மட்டும் ரீஅப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேரையும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஸ்கின்னை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.